கர்மவினை பித்ருதோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க. ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா 27 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி தான். அதுலயும் குறிப்பா ரொம்ப தனித்துவமான அஸ்வினி 2ஆம் பாதத்தை பத்தி A to Z ஒரு விஷயம் கூட விடாம பார்க்க போறோம். இவங்க குணாதிசயம் என்ன, படிப்பு தொழில் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை எப்படி அமையும், முக்கியமா இவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய கர்மவினை பதிவு என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாமுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது ராசி மண்டலத்தோட ஆரம்ப புள்ளிங்க. மேஷ ராசியில 0 டிகிரில இருந்து 13.20 டிகிரி வரைக்கும் இந்த நட்சத்திரம் பரவி இருக்குது. இந்த நட்சத்திரத்தோட சின்னம் குதிரை. குதிரைனா என்னங்க? வேகம், ஆற்றல். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ஞானத்துக்கும் கர்ம வினைக்கும் அதிபதியான கேது பகவான். அதே சமயம் இந்த நட்சத்திரம் இருக்கிற மேஷ ராசியோட அதிபதி வீரத்துக்கும் தைரியத்துக்கும் பேர் போன செவ்வாய் பகவான். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயல்பாவே கேதுவோட ஆன்மீக சிந்தனையும் செவ்வாயோட வேகமும் சேர்ந்தே இருக்குமுங்க. இது ஒரு தேவகணத்தை சேர்ந்த நட்சத்திரம். பாக்குறதுக்கு குதிரை முகத்தை போல 3 நட்சத்திரமா இருக்கும். முதல் நட்சத்திரம்ங்கிறதுனாலயே எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க தான் முன்னாடி நின்னு ஆரம்பிப்பாங்க, ஒரு முன்னோடியா இருப்பாங்க. சரி, இதுல அந்த 2ஆம் பாதம் ஏன் இம்புட்டு ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? அங்கதாங்க விஷயமே இருக்கு. இந்த 2ஆம் பாதம் ரிஷப நவாம்சத்துல அமையுது. அந்த ரிஷப நவாம்சத்தோட அதிபதி யாரு? கலை, காதல், அழகு, ஆடம்பரம்னு எல்லாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான். அப்போ அஸ்வினி 2ஆம் பாதத்துல பிறந்த ஒருத்தரோட குணத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா 3 கிரகங்களோட தாக்கத்தை வச்சுதாங்க பார்க்கணும். 1, நட்சத்திர அதிபதி கேது. இவர் ஆன்மீகம், உள்ளுணர்வு, பற்றற்ற தன்மை, போன ஜென்ம தொடர்பு, ஞானம்னு கொடுப்பாரு. 2வது ராசி அதிபதி செவ்வாய். இவர் தைரியம், வேகம், முன்கோபம், தலைமை பண்று, ஆற்றல்னு கொடுப்பாரு. 3வது நவாம்சாதிபதி சுக்கிரன். இவர் கலை, அழகு, காதல், ஆடம்பர வாழ்க்கை, உலகியல் ஆசை, நடைமுறை அறிவுன்னு கொடுப்பாரு. இந்த 3ம் சேரும்போது என்ன ஆகுது தெரியுமுங்களா? அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முரண்பாடே உருவாகுதுங்க. ஒரு பக்கம் கேது பகவான், டே இதெல்லாம் வேணாம், ஆன்மீகத்துக்கு வாடான்னு கூப்பிடுவாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், இங்க பாரு வாழ்க்கைனா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ரசிச்சு வாழணும்னு இழுப்பாரு. இந்த 2 எதிரெதிரான சக்திகளையும் செவ்வாய் பகவான் தன்னோட வேகமான செயல் மூலமா வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவாரு. இந்த இழுபறிதான் இவங்கள சகல கலைகளிலும் வல்லவர்களா மாத்துதுங்க. இவங்களுக்கு பாட்டு, இலக்கியம், மருத்துவம், நிர்வாகம்னு எல்லாத்திலையும் இயற்கையாவே ஒரு திறமையும் ஆர்வமும் இருக்கும். ஆனா ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, எந்த ஒரு துறையிலையும் முழுசா தங்களை அர்ப்பணிக்கிறதுல சில சமயம் தடுமாறுவாங்க. இவங்க வாழ்க்கையோட வெற்றிங்கிறது கேதுவோட ஞானத்தையும் சுக்கிரனோட கலையையும் செவ்வாயோட ஆற்றலையும் ஒன்னு சேர்த்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுல தாங்க அடங்கி இருக்கு. பொதுவா இவங்க குணத்தை பாத்தீங்கன்னா பயங்கர தைரியசாலிங்க, நேர்மையான ஆளுக, தர்ம சிந்தனை இருக்கும், மூளை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், எதையும் சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க, மன உறுதியும் உடம்புல தெம்பும் ஒன்னா இருக்கும். அடுத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கவே பிடிக்காது, சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணணும், காஸ்ட்லியான பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக செலவும் பண்ணுவாங்க. அடுத்தவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அன்பா பழகுவாங்க. ஆனா விவாதத்துல இவங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமுங்க. தங்களோட கருத்தை ஆணித்தரமா எடுத்து வைப்பாங்க. இந்த 2ஆம் பாதத்துக்குன்னு தனியா பார்த்தா சுக்கிரனோட ஆதிக்கத்தினால அழகியல் உணர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கலை, இசை, நடனம், நாடகம்னு எல்லாத்துலயும் ஒரு ஈடுபாடு இருக்கும். வாழ்க்கைய நல்லா ரசிச்சு சுகபோகமா வாழணும்னு நினைப்பாங்க. உலக ஞானமும் சாதுரியமும் சமயோசித புத்தியும் அதிகமா இருக்கும். செவ்வாயோட அந்த முரட்டுத்தனத்தை சுக்கிரனோட நளினம் கொஞ்சம் மெருகேத்திடும். அதனால கோபப்பட்டா கூட அதுல ஒரு நாகரீகம், ஒரு நயம் இருக்குமுங்க. இதனாலதான் மேடை பேச்சு, விவாதம் எல்லாத்திலையும் கலக்குவாங்க. இதுல ஆண்களை பாத்தீங்கன்னா நல்ல அழகான முகம், பிரகாசமான பெரிய கண்ணு, அகலமான நெத்தின்னு இருப்பாங்க. ஆனா பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமுங்க. அதனால குடும்பத்துல சில சமயம் சங்கடம் வரலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இனிமையா பேசி எல்லாரையும் கவர்ந்துருவாங்க. மனசு சுத்தமா இருந்தாலும் உலகியல் ஆசைகள் சில சமயம் தலை தூக்கும். நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இவங்க கெட்டிக்காரிகளா இருப்பாங்க. அடுத்து இவங்களோட படிப்பு, தொழில், குடும்ப வாழ்க்கைய பத்தி பார்க்கலாம்.
படிப்பு விஷயத்துல கேதுவோட ஞானம் சுக்கிரனோட கலை ஆர்வம் ரெண்டும் சேர்ந்து இவைகளை இயற்கையாவே ஒரு படி மேல வைக்குதுங்க. உயர்கல்வி படிக்கிற யோகம் நல்லாவே இருக்கு. பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று ஒரு சகல கலாவல்லவனா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கணக்கு மாதிரி லாஜிக்கலான விஷயத்திலையும் புலியா இருப்பாங்க. அதே சமயம் இலக்கியம் மாதிரி படைப்பு துறையிலையும் ஆர்வம் காட்டுவாங்க. மத்த மொழிகளை எல்லாம் ரொம்ப சுலபமா கத்துக்குவாங்க. இவக அறிவு வெறும் ஏட்டு படிப்பா இல்லாம அனுபவ அறிவாவும் இருக்குமுங்க. தொழிலுக்கு வந்தா ரொம்ப நேர்மையா கண்ணியமா இருப்பாங்க. ஆனா இவங்களோட இந்த நேர்மையும் சுதந்திர மனப்பான்மையும் சில சமயம் மேலதிகாரிகள் கிட்ட கருத்து மோதலை உண்டாக்கும். ஆனாலும் தன்னோட கடின உழைப்பு நிர்வாக திறமையால சாதாரண நிலையிலிருந்து சீக்கிரமா பெரிய பதவிக்கு வந்துருவாங்க. இவங்க தொழில் எதுவா இருக்கும்னு பார்த்தா அந்த 3 கிரகங்களோட கலவைதாங்க. கேதுவும் செவ்வாயும் சேர்ந்தா மருத்துவம், குறிப்பா அறுவை சிகிச்சை, ராணுவம், காவல்துறைன்னு நல்லா வருவாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தா கலை, டிசைனிங், இசை, நடனம், சினிமா மாதிரி பொழுதுபோக்கு துறையில ஜெயிப்பாங்க. சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்தா ஆயுர்வேதம் மாதிரி மாற்று மருத்துவம், ஜோதிடம், ஹீலிங் ஆர்ட்ஸ்னு இதுல எல்லாம் இயற்கையாவே நாட்டம் இருக்கும். பொதுவா செவ்வாயோட தலைமை பண்பு இவைகளை சிறந்த நிர்வாகியாக்கும். செவ்வாயோட தைரியமும் சுக்கிரனோட வளமும் இவைகளை வெற்றிகரமான தொழில் முனைவோரா, அதாவது தொழில் அதிபரா ஆக்கும். இது போக பத்திரப்பதிவு, பேங்க், வானியல் துறையிலையும் நல்லா செயல்படுவாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையோட பிற்பகுதியில ஒரு 45 வயசுக்கு மேல சொந்தமா தொழில் தொடங்குற யோகமும் இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அந்த பிடிவாத குணத்தால சில சலசலப்புகள் வரத்தான் செய்யும். ஜோதிடப்படி அப்பாவை குறிக்கிற சூரியன் நட்சத்திர அதிபதி கேதுவுக்கு பகை கிரகம். இதனால அப்பா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு, ஆதரவு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். இல்லைன்னா அப்பா கூட கருத்து வேறுபாடு வரலாம். ஆனா தாய்மாமனை குறிக்கிற புதன் கேதுவுக்கு நட்பு கிரகம். அதனால தாய்மாமன் வழியிலிருந்து நல்ல உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. ஆனா சில சமயம் அவிகளாலேயே பிரச்சனையும் வரலாம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம் திருமண வாழ்க்கை. பொதுவா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அற்புதமா அமையும். வாழ்க்கை துணைக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த 2ஆம் பாதத்துல சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்பு அதிகம். வாழ்க்கை துணைய ரொம்ப அன்பா அக்கறையா பாத்துக்குவாங்க. கல்யாணம் பெரும்பாலும் 26 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள நடக்கும். இவங்களுக்கு பொம்பளை பிள்ளைய விட ஆம்பளை பிள்ளைங்க தான் அதிகம் பிறக்கும்னு சில நூல்கள் சொல்லுது. ஆனா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த நல்ல பலன்களுக்கு பின்னாடி ஒரு கடுமையான கரும வினையோட நிழல் இருக்குது. போன ஜென்மத்துல செஞ்ச ஒரு கொடூரமான பாவத்தோட விளைவா இந்த ஜென்மத்துல நோயுள்ள மனைவி அமையறதுக்கும் புத்திர தோஷம் ஏற்படுறதுக்கும் ஒரு மூல ஆவணம் எச்சரிக்குதுங்க. இது எப்படிங்க சுக்கிரன் நல்ல துணையை தருவாரேன்னு நீங்க கேட்கலாம். உண்மைதாங்க. சுக்கிரனோட பலத்தால அன்பான, அழகான, கருணையம் மிக்க துணை கண்டிப்பா அமையும். ஆனா அந்த உறவோட ஆரோக்கியம், சந்தோஷம், குழந்தை பாக்கியம் எல்லாமே அந்த கர்ம வினைய சரி செய்யறத பொறுத்துதான் இருக்கு. அப்போ இவிக கல்யாண வாழ்க்கைங்கிறது சுக்கிரன் கொடுக்கிற வரமும் கேது சுட்டிக்காற்ற கர்ம வினையும் கலந்தது. அந்த கர்மாவை முறையான பரிகாரம் செஞ்சு சரி கட்டினா மட்டும்தான் முழுமையான சந்தோஷமான திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா ஜாதகத்துல கிரகங்கள் இருந்தா என்ன பலன்னு பாப்போம். சூரியன் இந்த பாதத்துல இருந்தா அது அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆயுள் குறைவு ஏற்படலாம். 8 வயசு வரைக்கும் பாலாரிஷ்ட தோஷம் இருக்கலாம். வறுமை வரலாம். சூரியனோட சந்திரனும் சேர்ந்தா இன்னும் கெடு பலன் ஜாஸ்தியாகும். ஆனா இந்த அமைப்பை செவ்வாய் பார்த்தா மட்டும் நல்ல பலன் உண்டாகும். சந்திரன் இருந்தா காரமான சாப்பாடு பிடிக்கும். சிலருக்கு மது பழக்கம் வரலாம். பொண்ணுங்களால வாழ்க்கையில சிக்கல் வரலாம். வறுமை, சுயநலம், பேராசை இருக்கும். ஒரு பொண்ணு ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்கிற சந்திரனை செவ்வாயும் ராகுவும் பார்த்தா கணவனை இழக்கிற தோஷம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே சந்திரனை சுக்கிரன் பார்த்தா பெரிய பாக்கியம் உண்டாகும். நல்ல ஆண் குழந்தை பிறக்கும். கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சனி பார்த்தா பொறுமையா இருந்தாலும் சோகம் நிறைஞ்ச வாழ்க்கையா அமையலாம். செவ்வாய் நின்னு அத சூரியன் பார்த்தா ஜாதகர் பெரிய படிப்பாளி ஆவார். பெத்தவங்க மேல பாசமா இருப்பாரு. ஆனா வறுமை வரலாம். இல்லைனா குழந்தை இல்லாம போகலாம். பழி வாங்குற குணம் ஜாஸ்தியா இருக்கும். நெருப்பு, ஆக்சிடென்ட், காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு. தலையில தழும்பு இருக்கலாம். புதன் இருந்தா பிள்ளைங்களால பாக்கியமும் சுகமும் கிடைக்கும். பல கலைகள்ல கெட்டிக்காரரா இருப்பாரு. வாழ்க்கையோட பாதி வயசுக்கு மேல சாமியார் ஆகணும்னு எண்ணம் வரலாம். இந்த புதனை சூரியன் பார்த்தா அவரு புகழ்பெற்ற டாக்டரா வருவாரு. தாராள மனசும் உயர்வான குணமும் இருக்கும். சுக்கிரன் இருந்தா நல்ல வாட்டசாட்டமான குண்டான உடம்பு இருக்கும். பழகுறதுக்கு ரொம்ப இனிமையான ஆளு.
குடும்பத்து மேல பாசம் ஜாஸ்தி. அதிர்ஷ்டத்து மூலமாவே நிறைய காசு சேர்ப்பாரு. பெரிய நாவலாசிரியராவோ கலைஞராவோ இல்லனா இன்ஜினியராவோ ஆக வாய்ப்பு இருக்கு. சனி இருந்தா கருப்பான நிறம், ஒல்லியான உடம்பு இருக்கும். காடு சம்பந்தப்பட்ட பொருள் வியாபாரம் செஞ்சு பொழப்பாரு. அதுல கெட்டிக்காரராவும் இருப்பாரு. ஆனா பொது அறிவு கம்மியா இருக்கறதால பணமுடையில சிக்குவாரு. ஒரு முற்போக்குவாதியா முன்கோவியா இருப்பாரு. சில சமயம் சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடணும்னு கூட எண்ணம் வரலாம். ராகு இருந்தா மதம் ஆன்மீகத்துல பற்று இருக்கும். அடிக்கடி வெளிநாடு பயணம் போற வாய்ப்பு கிடைக்கும். வறுமையும் அடுத்தவங்க கிட்ட கையேந்திர நிலையும் வரலாம். தன்னோட எண்ணத்தை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாரு. சிலருக்கு மூளை சம்பந்தமான பாதிப்பு வரலாம். கேது இருந்தா சமூகத்துல பெரும்பாலும் ஒரு கீழ்மட்ட நிலையிலேயே இருப்பாரு. ஆனா பொதுமக்கள் கிட்ட நல்லா பழகுவாரு. பொண்ணுங்க மேல மோகம் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்கண்ணா, அடுத்து நாம பார்க்க போறது தாரா பலன். ஒரு நாள் நமக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் போற நட்சத்திரத்தை வச்சு இத கணக்கிடலாம். ஜென்ம தாரை அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மனக்குழப்பம், அலைச்சல் இருக்கும். புதுசா எதையும் தொடங்காதீங்க. சம்பத்து தாரை பரணி, பூரம், பூராடம் வர்ற அன்னைக்கு செல்வம் பெருகும், காசு வரும், முயற்சி ஜெயிக்கும். விபத்து தாரை கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் வர்ற அன்னைக்கு ஆபத்து, நஷ்டம், தடை வரலாம். பயணத்தை தவிர்த்திருங்க. க்ஷேம தாரை ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் வர்ற அன்னைக்கு நன்மை, வெற்றி, சுகம் கிடைக்கும். பிரத்யக் தாரை மிருகசீரம், சித்திரை, அவிட்டம் வர்ற அன்னைக்கு எதிர்ப்பு, தோல்வி, மனக்கசப்பு வரும். சாதக தாரை திருவாதிரை, சுவாதி, சதயம் வர்ற அன்னைக்கு காரியம் சித்தியாகும். எல்லாத்துக்கும் உகந்த நாள். வதை தாரை புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி வர்ற அன்னைக்கு மரண கண்ட மாதிரி துன்பம் வரலாம். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மைத்திர தாரை பூசம், அனுஷம், உத்திரட்டாதி வர்ற அன்னைக்கு நட்பு, உதவி கிடைக்கும். சுபகாரியத்துக்கு நல்லது. அதிமைத்திர தாரை ஆயில்யம், கேட்டை, ரேவதி வர்ற அன்னைக்கு பெரிய நன்மை, பெரும் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நல்ல நாள். இந்த அட்டவணைய வச்சு உங்க வேலைகளை திட்டமிட்டுக்கலாங்க. உதாரணத்துக்கு பரணி, பூரம், பூராடம் வர்ற நாள்ல புதுசா தொழில் தொடங்கினா நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். அந்த கர்ம வினைனா என்ன, அது ஏன் வந்துச்சு, அதுக்கு என்ன பரிகாரம்னு விலாவாரியா பார்க்கலாமுங்க. இந்த அஸ்வினி 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில இருக்கிற சவால்களுக்கு காரணம் அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச ஒரு கொடூரமான பாவம் தான் ஒரு மூல ஆவணம் சொல்லுதுங்க. அந்த ஆவணத்தின்படி இப்ப பிறந்திருக்கிற இந்த ஜாதகர் போன ஜென்மத்துல ஒரு அந்தனரா பிறந்திருக்காரு. தன்னோட மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துக்கிருந்தப்போ அவரோட பணக்கார மாமன், அதாவது அம்மா கூட பிறந்த அண்ணன், ஒரு பெரிய பொன்முடிச்சோட இவர் வீட்டுல வந்து தங்கி இருக்காரு. ஒரு மாசம் வரைக்கும் அவரை நல்லா கவனிச்சு உபசரிச்சு அவரோட நம்பிக்கையை முழுசா சம்பாதிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் ராத்திரியில அந்த மாமனையே கொன்னு யாருக்கும் தெரியாம பிணத்தை புதைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மாமனோட அத்தனை சொத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப உல்லாசமா வாழ்ந்து செத்து போயிருக்காரு. இது சாதாரண பாவம் இல்லைங்க. நம்பிக்கை துரோகம், உறவினரை கொல்றது, சொத்தை அபகரிக்கிறதுன்னு 3 மகாபாவங்களோட தொகுப்பு இது. இந்த கொடிய வினையோட பலன்தான் இந்த ஜென்மத்திலையும் அவரை துரத்துது. அந்த பாவத்துக்காக ரொம்ப காலம் நரகத்துல கஷ்டப்பட்டு கழுத மாதிரி பல பிறவிகள் எடுத்து சொல்லி மாளாத துயரத்தை அனுபவிச்சு கடைசியா இப்ப மனுஷனா பிறந்திருக்காரு. கர்மா ரொம்ப துல்லியமானது பாருங்க. போன ஜென்மத்துல இவரோட சேர்ந்து சுகபோகத்தை அனுபவிச்ச அதே மனைவிதான் இந்த ஜென்மத்திலையும் மனைவியா வந்து வாய்ச்சிருக்கா. ஆனா அந்த பாவத்துல பங்கு வாங்கினதால அவ இந்த ஜென்மத்துல காச நோய், ஜுரம்னு தீராத நோயால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி ஆகிட்டா. இதனால இவங்களோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம மனைவிக்கு வைத்தியம் பார்க்கவே தன்னோட சொத்தை எல்லாம் செலவு செய்ய வேண்டிய நிலைமை வருது. இதைவிட கொடுமை, அந்த பாவத்தோட கடுமையான விளைவா இவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாம போயிருச்சு. இது போன ஜென்மத்துல தன் மாமனோட வாரிசுரிமையை அழுத்ததோட கர்ம பலனா பார்க்கப்படுதுங்க. அப்போ இவர் செய்ய போற பரிகாரம் இவருக்கு மட்டும் இல்லைங்க, அவரோட மனைவியோட ஆரோக்கியத்துக்கும் 2 பேரோட கர்மாவை தீர்க்கிறதுக்குமான ஒரு கூட்டு முயற்சி. சரிங்கண்ணா, இம்புட்டு பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு இல்லையான்னு கேப்பீங்க. கண்டிப்பா இருக்குதுங்க. சாஸ்திரத்துல இதுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இத வெறும் சடங்கா செய்யாம முழு நம்பிக்கையோடையும் மனப்பூர்வமான வருத்தத்தோடையும் செய்யணும். காயத்ரி ஜபம் மற்றும் ஹோமம். வேத மந்திரங்கள்லயே தலையாய மந்திரமான காயத்ரி மந்திரத்தை 1,00,000 தடவை ஜபம் செய்யணும். ஜபம் முடிச்சதும் முறைப்படி ஹோமம், தர்ப்பணம் செஞ்சு அதோட பலனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். ஹரிவம்ச புராண பாராயணம்.
மகாபாரதத்தோட ஒரு பகுதியான ஹரிவம்ச புராணம் கிருஷ்ண பகவானோட வம்சத்தை பத்தி சொல்லுது. புத்திர தோஷம் நீங்கிறதுக்குன்னே படிக்கப்படுற முக்கியமான நூல் இது. இத பக்தியோடு படிச்சா புத்திர பாக்கியம் உண்டாகும். விஷ்ணு சிவன் ஹோமம் 7 கடவுள் உருவங்களை களிமண்ணால செஞ்சு 16 அங்குல சதுலத்துல ஒரு ஹோம குண்டம் அமைக்கணும். அதுல காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் அழிக்கும் கடவுளான சிவனையும் ஒன்னா நினைச்சு ஹோமம் செய்யணும். பொன் உருவம் பொன்னால ஒரு வட்டமான உருவத்தை செஞ்சு அத வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும். இந்த பரிகாரங்களை எல்லாம் ஜாதகர் தன்னோட மனைவியோட சேர்ந்து செய்யறது ரொம்ப முக்கியம். ஹோமம் முடிஞ்சதும் அந்த களிமண் உருவங்களை தகுந்த தட்சிணையோட குருமார்களுக்கு தானம் செய்யணும். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த குருமார்களை வலம் வந்து புனித நீராடணும். இப்படி செஞ்சா பாவம் முழுசா விலகி மனைவியோட நோய் தீர்ந்து ஆரோக்கியமான ஆண் குழந்தை பிறக்கும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இது கூடவே சில தான தர்மங்களும் செய்யணும். கோதானம் 10 நல்ல பசுமாடுகளை தகுதியான அந்தணர்களுக்கு தானமா கொடுக்கணும். இது மகா பாவத்தையும் போக்கும். அன்னதானம் ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும். சயனதானம் தேவைப்படுறவங்களுக்கு படுக்கை மெத்தை தானம் செய்யணும். அடுத்து பரிகார ஸ்தலங்கள். முதன்மையான நட்சத்திர ஸ்தலம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயில். இது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. இங்க இருக்கிற சாமியோட பேரே பிறவி மருந்தீஸ்வரர். நம்ம கர்ம வினையால வர்ற துன்பங்களை நீக்கக்கூடியவர். அஸ்வினி தேவர்களும் மருத்துவ தேவதைகளும் தினமும் இங்க வந்து சாமி கும்பிடுறதா ஐதீகம். உங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இங்க போய் தன்வந்திரி ஹோமம், சனீஸ்வர ஹோமம், செவ்வாய் பகவான் வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்லது. 2வது நவாம்ச அதிபதி சுக்கிரனுக்கான பரிகார ஸ்தலம் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில். தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. இங்கு சுக்கிரனுக்கு தனி சந்நிதி கிடையாது. சிவனே சுக்கிரனா இருந்து அருள்பாலிக்கிறாரு. இங்க வழிபட்டா கல்யாண தடை நீங்கும், செல்வம் செழிக்கும். கடைசியா நீங்க தினமும் சொல்ல வேண்டிய சில மந்திரங்கள். ஓம் நமோ நாராயணாய புத்திர பாக்கியத்துக்கும் ஆபத்துல இருந்து பாதுகாப்புக்கும். வீரபத்ர மந்திரம் கர்ம வினையோட தாக்கத்தை அழிக்க தைரியம் வர. மகா மிருத்யுஞ்சய மந்திரம் மனைவியோட நோய் தீர ஆயுள் விருத்தி அடைய. காயத்ரி மந்திரம் எல்லா பாவத்தையும் போக்க ஞானம் பெற. கேது காயத்ரி மந்திரம் கேதுவோட அருள் கிடைக்க. சுக்கிர காயத்ரி மந்திரம் சுக்கிரனோட அருள் பெற்று செல்வம் சுகம் கிடைக்க. அஸ்வினி தேவதை மந்திரம் ஓம் அஸ்வினி குமாரபியாம் நமக உடல் மன ஆரோக்கியம் கிடைக்க. இந்த மந்திரங்களை குறிப்பா முதல் 4 மந்திரத்தையும் தினமும் நம்பிக்கையோடு சொல்லி வந்தா கடுமையான தடைகளையும் தாண்டி ஒரு வெற்றிகரமான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கைய கண்டிப்பா வாழலாமுங்க. சுருக்கமா சொல்லணும்னா அஸ்வினி 2ஆம் பாதத்துக்காரங்களோட வாழ்க்கைங்கிறது விதிக்கும் முயற்சிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். சுக்கிரனும் செவ்வாயும் கொடுக்கிற உலக வாழ்க்கைய முழுசா அனுபவிக்கணும்னா கேது காட்டி கொடுக்கிற அந்த கர்ம வினைய சரி செஞ்சே ஆகணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு மூல காரணத்தை உணர்ந்து இந்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கர்ம பிணைப்பிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம், செல்வம், நல்ல குழந்தை பாக்கியம்னு ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்க நிச்சயமா அடைய முடியும். உங்களோட ஆன்மீக பயணம் தான் உங்களோட உலகியல் வெற்றிக்கு அஸ்திவாரமா அமையும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் ஆஸ்ட்ரோ AI சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஆழமான ஜோதிட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன். நன்றி, வணக்கங்கண்ணா.